அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏனைய மனைவியர்களை விட அதிகமான ஹதீஸ்களை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்டத்தட்ட 2210 ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த பெண்களிலேயே பெரும் மார்க்க மேதையாக இவர்கள் திகழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர உங்களில் எந்த மனைவியுடனும் நான் போர்வைக்குள் இருக்கும் போது எனக்கு வஹி இறங்கவில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உங்களில் மனிதர்களில் மிகவும் விருப்பமானவர் யார் என கேட்கப்பட்டது. அப்போது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா என கூறினார்கள். ஆண்களில் யார் என கேட்கப்பட்டது. அப்போது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவின் தந்தை என்று கூறினார்கள். எல்லா பெண்களை விடவும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மிகவும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். சரீத் எனும் உணவு மற்ற எல்லா உணவுகளை விட சிறப்பாக இருப்பது போன்று மற்ற எல்லா பெண்களையும் விட ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறப்பானவர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உலகிலும் மறுமையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியாக திகழக்கூடியவர்கள். பச்சை நிற பட்டு துணியில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் உருவத்தை ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து, இவர் உலகத்திலும் மறுமையிலும் உங்களுடைய மனைவியாக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர வேறு எந்த மனைவியையும் கன்னியராக இருக்கும் நிலையில் திருமணம் செய்யவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பரிசுத்த திருமறையில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூய்மையானவர்கள் என்று அவர்களை தூய்மைப்படுத்தி வசனங்களை இறக்கி வைத்தான். இன்னும் தயம்முத்தின் வசனம் இறங்குவதற்கும் ஆயிஷா அவர்களே காரணமாக இருந்தார்கள். கடைசியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றிருந்த போது அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டில் தங்குவதற்கு மற்ற மனைவிமார்களிடத்தில் அனுமதி கோரினார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் மடியிலே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தலையை வைத்து சாய்ந்து கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் மடியிலேயே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இன்னுயிர் பிரிந்தது. ஜஸாகுமுல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Subscribe to my channel and also press this bell icon so you never miss any new updates.